ஜனவரி 3ஆம் தேதி 2026 முதல் இது அமலுக்கு வரப்போகுது. அதாவது செக்கை வந்து பாஸ் பண்ணோம்னா சில மணி நேரத்துல கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல செக் டிரான்சாக்ஷன் செக்கை நம்ம கிளியரிங்க்கு பேங்க்ல கொடுக்கும்போது பேங்க்காரங்க ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சுக்குவாங்க. ஒரு 3 டேஸ் அல்லது ஒரு 2 டேஸ் அப்படிங்கிற டேஸ் கணக்குல கிளியர் ஆகும். இப்ப என்ன புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு கிளியரிங்க்கு டெபாசிட் பண்ணீங்கன்னா இன்னைக்கே கிளியர் ஆகிற மாதிரி வசதி ஏற்படுத்திருக்காங்க. அதாவது சில மணி நேரங்கள்ல கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது செக்யூரிட்டி ரீசன் தான். இப்போ பெரிய அமௌண்ட்டா நம்ம பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய் அல்லது 10 லட்சம் ரூபாய் அப்படின்னா உடனே நம்ம போன் பே பண்ணலாம் அல்லது கூகுள் பே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வராது. உடனே செக் டிரான்சாக்ஷன் தான் நமக்கு ஒரு கான்செப்ட். ஏன்னா அது ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு நமக்கு கொடுக்குது மணி டிரான்சாக்ஷனுக்கு. அடுத்தது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் டிரான்சாக்ஷன். ஸ்பீடா நடக்குது. இப்ப முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா 3 டேஸ் ஆகும். இப்போ வந்து ஸ்பீட் டிரான்சாக்ஷன்ல ஒரு 3 ஹவர்ஸ் அல்லது 2 ஹவர்ஸ்ல கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் நமக்கு வரட்டும், பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மெயினா என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூஜ் டிரான்சாக்ஷன். இப்ப பிசினஸ் பொறுத்த அளவுக்கு ஹியூஜ் டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அல்லது நம்ம கிட்ட இருந்து மத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி டைம்ல கூகுள் பே, ஜிபே வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட். ஆனா செக் டிரான்சாக்ஷன் வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்போ பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்போம். ஒரு பிடிசி செக் கொடுக்கலாம். அந்த மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு ஒரு செக் கொடுக்கலாம். அது பேர் பிடிசி அப்படிம்பாங்க. போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னா பிடிசினா. அப்போ அந்த மாதிரி செக் நம்ம கொடுக்கறதுக்கு வசதி இருக்கும். அப்போ அந்த பிசினஸ்க்கு வந்து இது ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்போ உடனே நம்ம டிரான்சாக்ஷன் கேஷ் ஆன் கேரினா உடனே இன்னைக்கு வாங்கினோம்னா இன்னைக்கே கட்டிடுவோம். சில பிசினஸ் டிரான்சாக்ஷன் பொறுத்த அளவுக்கு கிரெடிட் பேசிஸ்ல தான் மேக்சிமம் பிசினஸ் நடக்கும். அப்போ மேக்சிமம் பிசினஸ் அப்படி நடக்கும்போது செக் டிரான்சாக்ஷன் வந்து இதுக்கு கை கொடுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நிலம் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம். அப்ப அந்த டைம்ல வந்துட்டு கேஷ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. இப்போதைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல ஒரு நாள்ல ஒரு ஆளுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்? இப்ப கூகுள் பே அப்படின்னா ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதனால இப்ப பேங்க் செக் மூலமா நம்ம பண்ணும்போது அதை வந்து நம்ம ஈஸியா கையாளுறதுக்கு முடியும். இதுதான் மெயினா பயன்.